அடுத்து தங்கத்தாரகை விருது பெற இருப்பவர் யார்? திரையில் பார்க்கலாம். விளக்கேற்றும் இடம் தெய்வீகம் பெறுவது இயல்பு. ஆனால் இவர் விளக்குகளை விற்கும் இடத்தையே கோயிலாக்கி காட்டியவர். தூத்துக்குடி மாவட்டத்தின் வேப்பலோடை எனும் சிறிய கிராமத்தில் மளிகை கடை வைத்திருந்த ஒரு எளிமையான மனிதருக்கு மகளாக பிறந்து 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி கற்ற இவர் திருமணத்திற்கு பிறகு தன் பிள்ளைகளோடு சேர்ந்து தானும் படித்து பட்டம் பெற்றார். தமிழ் மொழி மீது கொண்ட ஆர்வத்தால் ஆண்டுதோறும் சித்திரை கலைவிழாவை நடத்தி அதை பரிசளிப்பதற்காக பித்தளையால் செய்யப்பட்ட திருவள்ளுவர் சிலையை தேடிய போது அவரது எண்ணத்தில் உதித்ததுதான் ஆரல் விளக்குக்கடை. எப்போதுமே எனக்கான தேவைகளை நானே பண்ணிக்கணும், நானே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நிறைய தேடல்கள். இன்னைக்கு பார்க்குற இந்த விளக்கு கடை மட்டும் இல்ல, நிறைய பயணம் கடந்து வந்திருக்கிற சீயக்கா பொடியில இருந்து புடவையில இருந்து எல்லாமே பண்ணியிருக்கிற அற்புதமான தீபங்கள், அருள் தரும் தெய்வச் சிலைகள், இல்லத்தை அலங்கரிக்கும் கலைப்பொருட்கள் என ஒவ்வொன்றையும் தேடி தேடி சேகரித்தார். இதனால் கடல் கடந்தும் இவரை நாடி வருகிறார்கள் வாடிக்கையாளர்கள். இங்க நான் மட்டும் இல்ல, நூத்துக்கணக்கான பெண்கள் என்னோட சேர்ந்து இங்க பணிபுரிகிறாங்க. இங்க எல்லாருமே ரொம்ப கம்மியான படிப்பு படிச்சு வந்தவங்க, ஆண்ட்ராய்டு போனுன்னா என்னன்னே கூட தெரியாம வந்தவங்க. ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க. இயல்பான பேச்சும் இனிக்கும் சிரிப்பும். இப்ப நான் கையில வச்சிருக்கிறது ஒட்டகம். அழகான ஜோடி மான் தான் வந்திருக்கு. விநாயகர் கலெக்ஷன் கலெக்ட் பண்றதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அதிலே துணிக்கும் அக்கறையும் தெளிவும் நம்பிக்கையும் கொண்ட, எப்படி ஒரு நகைக்கடைக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கோ அதே அளவு மதிப்பு இந்த மாதிரி கலை பொருட்களுக்கு வேணும். ஆகம விதிப்படி இப்படிதான் இருக்கணும் விக்கிரகம் அப்படின்னா அப்படிதான் செய்யணும்னு சொல்லியே உலகம் எல்லாம் இருந்து எங்களை வந்து பார்த்து ரசிச்சு வாங்கிட்டு போறாங்க. எந்த ஊர்ல பிறந்தாலும் என்ன படிச்சிருந்தாலும் நம்ம மனசு வச்சா முன்னேறி வர முடியும் அப்படின்றத நிறைய பெண்கள் மனசுல விதைச்சிருக்கேன். இதுதான் நான் பண்ண வாழ்நாள் சாதனையா நினைக்கிறேன். சென்னை போரூரில் அமைந்துள்ள ஆரல் விளக்குக்கடையின் நிறுவனர் திருமிகு ராஜலட்சுமி சிவசங்கரன் அவர்களுக்கு டிவோஷனல் என்டர்பிரனர் என்ற பிரிவில் தங்கத்தாரகை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழின் COO திருமிகு ராஜா அவர்களை பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். டிவோஷனல் ஆண்டர்பிரினருக்கான தங்கத்தாரகை விருதினை ஏற்பதற்காக ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடையினுடைய ஃபவுண்டர் திருமிகு ராஜலட்சுமி சிவசங்கரன் அவர்களை பெருமரியாதையுடன் மேடைக்கு அழைக்கிறோம். டைமண்ட் பிரஷர் குக்கர் வழங்கும் சிறப்பு பரிசு, அதோடு சேர்த்து நேச்சுரல்ஸ் வழங்கும் சிறப்பு பரிசு, பிறகு டிடி பெருங்காயம் வழங்கும் சிறப்பு பரிசு கிஃப்ட் ஹேம்பர்ஸ் ஆக விருதாளர்களுடைய கைகளில். எல்லாரும் அவங்களோட ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு என்னோட ஸ்டோரி அப்படின்றது என் பிள்ளைங்க தான். அவங்களுக்காக மட்டும்தான் ஓட ஆரம்பிச்சேன். உலகத்துல யார் யாரோ சொல்லலாம், நம்மளை நம்புறவங்க வீட்டில் இருந்தா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஜெயிச்சு வர முடியுன்றதுக்கு என்னோட ஸ்டோரியே போதும். நீங்க வண்டி ஓட்டுங்கம்மா, நாங்க தைரியமா பின்னாடி உட்கார்ந்து வர்றோம்னு உட்கார்ந்தாங்க. அதே மாதிரி நீங்க 2 பெட்ரூம் இல்லம்மா, நீங்க பெரிய பங்களா கட்டுவீங்கன்னு ஒன்னும் இல்லாத காலத்துல என் பையன் என்னை ஊக்குவிச்சிருக்கா. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டா
பொண்ணு வயசுக்கு வந்துட்டா வீட்டை விட்டு வெளியில விடக்கூடாதுன்னு வளர்த்தவர் எங்கப்பா. அப்படி ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் எங்கும் எங்கெல்லாம் தமிழர்களும் இந்த மாதிரி கலைப்பொருள்களை ரசிக்கிறவங்க இருக்கிறாங்களோ அத்தனை நாடுகளுக்கும் இந்த கலைப்பொருளை கொண்டு போகக்கூடிய இந்த தொழிலை கொடுத்தது என்ன அப்படின்னா, என் பிள்ளைங்களுக்கு நான் இருக்கும், அதை நோக்கி பயணப்படுவோம். அதுக்கு ஆதாரம் என்னன்னா அந்த குடும்பம் தான். அந்த குடும்பத்துல உள்ள சப்போர்ட் மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வீட்டுல அந்தந்த பிள்ளைங்க நம்பும் போது நம்மளும் வளர்ந்து வர முடியும் அப்படின்றதுக்கு எங்களுடைய குடும்பம் ஒரு உதாரணம். பக்தியும், அதாவது இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு பக்தின்ற பேர்ல நிறைய பேருக்கு வந்து நிறைய எண்ணங்கள் இருக்கு. இந்த பக்தியா இருக்கணும், அதுக்கான நிலைப்பாடுகள் என்னவோ அதையும் எங்களோட தொழிலோட சேர்த்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வேப்பிலோடைய ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல 5 தெருவு, அந்த 5 தெருவுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்த என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு அகிலம் உள்ள பறந்து இந்த புகழை பார்க்கறதுக்காக எங்க ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள் மேம்.